வணக்கம். இது ஒரு விற்பனை பதிவுங்க. இந்த பதிவுல நம்ம சார்கோல் சோப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சோப்புல கலந்துள்ள மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய், தண்ணி, காஸ்டிக் சோடா, சார்கோல் பவுடருங்க. இந்த சார்கோல் பவுடர் எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னா, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க சில இடத்துல சரட்டான்னு சொல்லுவாங்க. அதை நெருப்புல எரிச்சு அதோட சாம்பலை எடுத்து எலும்புச்சம்பழம் சாறை அதுல பிழிஞ்சு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இது நம்ம தயார் பண்ணல. நான் சொன்ன முறையில ஒரு அக்கா தயார் பண்ணி தராங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி சோப்புகளை நம்ம தயார் பண்றோம். இப்ப இந்த சோப்பு யாருக்கு சிறந்ததுன்னு பார்த்தோம்னா, ஆயில் ஸ்கின் உள்ளவருங்க. அதாவது எப்பயுமே இந்த சருமத்துல என்ன பிசுபிசுப்பாவே இருக்கும், அவங்களுக்காண்டிதாங்க இந்த சோப்பை தயார் பண்ணிருக்கோம். இந்த சோப்பை நீங்க தினமும் பயன்படுத்திட்டு வந்தா இந்த எண்ணெய் பிசுபிசு எல்லாம் நீக்கி உங்க சருமத்தை ஃப்ரெஷ்ஷா வைக்க இந்த சோப்பு பயன்படுங்க. இது வெறும் ஆயில் ஸ்கின் உள்ளவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பேருமே இதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது முகத்தில் உள்ள முகப்பருக்கள் அதை வரவிடாம தடுக்கவும் வந்தா போக வைக்கவும் இந்த சோப்பு பயன்படுங்க. இது மட்டும் இல்லாம சருமத்தை மென்மை வைக்கவும், சருமத்தில் உள்ள வேர்வை துவாரங்கள்ல இருக்கிற கழிவு இருக்குல்ல அதை சுத்தமா நீக்கவும் இந்த சோப்பு பயன்படுங்க. இது மாதிரி இன்னும் எண்ணற்ற பயன்கள் இந்த சோப்புல இருக்குங்க. சில பேருக்கு இதுல சந்தேகம் இருக்கு, மண்டைக்கு இதை பயன்படுத்தலாமா, அதாவது முடிக்கு இந்த சோப்பு போடலாமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஐயமே வேணாங்க, தாராளமா இதை பயன்படுத்தலாம். நான் இதை பயன்படுத்திருக்கேன், மிக அருமையா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்மகிட்ட உங்க ஸ்கிரீன்ல தெரியிற எல்லா வகையான சோப்பும் நம்மகிட்ட கிடைக்குங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா மேல தெரியிற நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க நம்மகிட்ட சோப்புகளை வாங்கிக்கலாங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியிற சோப்புகள் இல்லாம உங்களுக்கு வேற எதுவும் சோப்பும் தேவைனாலும் நம்மகிட்ட கேட்கலாம். நம்ம உங்களுக்கு ஏற்ற வகையில சோப்பை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நறுமணத்துக்கு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு நறுமணம் வேணும் அப்படின்னா நம்ம தனியா சேர்த்துக்கலாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.